200 பூஸ்ட் 110 ரூபாமா. அண்ணா 105 ரூபா தான் இருக்கு. 5 ரூபா அப்புறம் கொடுக்குறேன். இதுக்கு முன்னாடி எவ்வளவு தரணும்? இதுக்கு முன்னாடி எந்த பாக்கியம் இல்லையண்ணா. நல்லா யோசிச்சு சொல்லு. அட நிஜமாவே எந்த பாக்கியம் இல்லண்ணே. போன வாரம் தானே டீ தூள் வாங்கிட்டு போனேன். அதுல 3 ரூபா தரணும். அட ஆமா, உங்களுக்கு நல்ல ஞாபக சக்திக்கா. ஒன்னா சேர்த்து கொடுத்துறேன். பாப்பா அதுக்கும் முன்னாடி எவ்வளவு பாக்கி தரணும்? அதுக்கு முன்னாடி எந்த பாக்கியம் இல்லண்ணே. 2 வாரத்துக்கு முன்னாடி சக்கரை தோரம் பருப்புன்னு வாங்கினல, அதுல ஒரு 2 ரூபாய் தரணும். மறண்டியா? அப்படியா? என்ன நொப்படியா? 1 ரூபாய் 2 ரூபான்னு அப்பப்ப கடன் வச்சுட்டு போயிருங்க. கடைக்காரங்க நாங்க ஞாபகம் வச்சுட்டு கேட்டா இல்லன்னு சொல்ல வேண்டியது. ஏன்னா உன் காசு கொடுக்காம ஊரை விட்டு ஓடிரவா போறேன்? ஐயோ அப்படி இல்லம்மா, தினமும் 5-10 லாபத்துக்காக காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் உட்கார்ந்து எந்திரிக்கிறோம். அதையும் நீங்க மறந்துட்டு போனா நாங்க என்ன பண்றது? சரிங்கக்கா, இனிமே மறக்க மாட்டேன். எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கோங்க. நாளைக்கு முதல் வேலையா வந்து எல்லாத்தையும் கொடுத்துறேன். அட பாப்பா இல்ல. சரி விடு மாமா, எழுதி வச்சுக்கோ, கொடுத்துருவாங்க. கிழிப்பாங்க. கடன் கொடுக்கவும் முடியல, கொடுக்காம இருக்கவும் முடியல.